لبيك لا شريك لك ويقول رسول الله صلى الله عليه وسلم ويلكم قدم قدم إلا شريك هو لك تملكه கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையான வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தர்கள் முடிவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்தருவானாக. ஆபத்துகள், பேராபத்துகள், விபத்துகள் அனைத்திலிருந்தும் முழுமையான முறையில் பாதுகாத்தல் புரிவானாக. மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், மன வேதனைகள், மன நோய்கள் அனைத்திலிருந்தும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஹதீஸ், கானல் முஷ்ரிகூன, முஷ்ரிக்குகள்லாம் யகூலூன, அவங்க சொல்லுவாங்களாம், அவங்க தல்பியா சொல்லக்கூடிய சமயத்தில், தல்பியா சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்களாம், லப்பைக லா ஷரீக லக என்று சொல்லுவாங்க. நாம சொல்றது போலதான் உண்டான வார்த்தை தான். லப்பை, ரப்பே உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். லா ஷரீக லக, உனக்கு எந்த இணையும் இல்லை, யாதொரு இணையும் இல்லை அப்படிங்கிற ஏகத்துவ முழக்கத்தினுடைய வார்த்தைகள் இது. எந்த இணை வைப்பும் இல்லாத வார்த்தைகள். நான் யாருக்கும் உனக்கு ஈடு இணையாக எதையும் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ்விடத்துல உறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. முஷ்ரிக்கீன்கள், முஷ்ரிக்குகளாகவே வாழக்கூடியவர்கள், இணை வைத்து வாழக்கூடியவர்கள், அந்த இணை வைத்து வாழக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, லப்பைக லா ஷரீக லக, உனக்கு எந்த இணையும் இல்லை என்று பொய்யான வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, இணை வைத்துக் கொண்டே உனக்கு இணை இல்லை என்று என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இப்படி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டுட்டாங்கன்னா, அவங்க காதுல கேட்டுச்சுன்னா, ஃபயகூலு சொல்லுவாங்க, ஃபயகூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா, வயலுக்கும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லுவாங்க. வயலுக்கும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், கது கது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இல்லா ஷரீக ஹுவ லக, அவனுக்கு இணை இல்லைன்னு சொல்லல, நீ இணை வைக்கக்கூடியவன் தான். தம்லிகுஹு, நீ எதை இணை வைக்கிறாயோ அதை நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். வமா முல்குன், அது உனக்கு உன்னை ஆட்சி செய்யவில்லை. வயகூலூன ஹாகதா, இப்படி சொல்லிக் கொண்டு வஹும் யதூஃபூன பில் பைத், கஅபத்துல்லாஹை தவாப் செய்துட்டு இருப்பாங்க. லா ஷரீக லக், லா ஷரீக லக்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வாயில் சொல்லிவிட்டு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன இருக்கும், ஷிர்காக இருக்கும், இணை வைக்கக்கூடியதாக இருக்கும். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நீ சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை இல்லை, உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா சம்பந்தமாக அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய ஹஜ்ஜினுடைய முழுமையான ஒரு ஹதீஸை, ஹஜ்ஜத்துல் விதா என்ற ஒரு ஹதீஸை நமக்கு தொடர்ந்து கொடுக்கிறாங்க. ரொம்ப நீளமான ஹதீஸ். நாம் முடிந்த அளவுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கத பில் மதீனா, மதீனாவுல தங்கி இருந்தாங்க. மக்காவில இருந்து போய் மதீனாவுல தங்கி இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 10 ஆண்டு காலங்கள் தங்கி இருந்தாங்க. மக்கத பில் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல தங்கி இருந்த காலங்கள் 9 சினீன, 9 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஹஜ்ஜ, ஹஜ் செய்யல. ஏன்னா ஹஜ்ஜி கடமை ஆனது எப்பதான் ஹஜ்ஜி கடமை ஆச்சு? ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் ஹஜ்ஜி கடமை ஆச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கடமையான சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் ஃபத்ஹ் மக்கா கிடைச்சிச்சு. ஹுதைபியா ஹிஜ்ரி 6ல நடந்துச்சு. ஹுதைபியால தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுதுதான் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு உள்ள விடாம தடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் உம்ராவுக்கு அனுமதி கொடுக்கறன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தோட அனுமதி கிடைச்சிச்சு. அல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முழு வெற்றியை காபத்துல்லாவே நம்ம கைக்கு கொடுத்தான். 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கடமையாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யல. 10வது வருஷம் தான் என்ன பண்றாங்க? ஹஜ்ஜி செஞ்சாங்க. மக்கத்தபில் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல 9 ஆண்டுகள் தங்கி இருந்த சமயத்தில் ஹஜ்ஜி செய்யல. சும்மா அத்னஃபின்னாஸ், மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. நான் ஹஜ்ஜி செய்ய போறேன் அப்படிங்கிற அறிவிப்பு பொதுவா பிரகடனம் பண்ணாங்க. சும்மா அத்னஃபின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ் சம்பந்தமாக நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்ற அறிவிப்பை கொடுத்தாங்க. ஃபில் ஆஷிரா, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி கிளம்பக்கூடிய சமயத்தில் ஃபகதிமல் மதீனா பஷருன் கதீருன், ஏராளமான பேர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜி கடமையாகுது, கடமையை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏராளமான பேர்கள் என்ன பண்ணாங்க? மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வந்தாங்க. ஃபஹரஜ்னா மஅஹு, நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி நாங்க கிளம்பி போனோம். ஹத்தா இதா அதைனாங்கள் துல் ஹுலைஃபா, மதீனாவிலிருந்து துல் ஹுலைஃபாவை நோக்கி நாங்கள் சென்றோம். முதல்ல துல் ஹுலைஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஹ்ராம் கட்டுவதற்குண்டான, மதீனாவிலிருந்து இஹ்ராம் கட்டுவதற்குண்டான ஒரு எல்லை தான் துல் ஹுலைஃபா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த துல் ஹுலைஃபாவுக்கு பெருமக்கள் சொல்லுவாங்க, துல் ஹுலைஃபா சிறந்த பள்ளிவாசலா, மஸ்ஜித் நபவி சிறந்த பள்ளிவாசலா அப்படின்னா மஸ்ஜித் நபவி தான் சிறந்த பள்ளிவாசல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் துல் ஹுலைஃபா? துல் ஹுலைஃபா அப்படிங்கிறது இஹ்ராம் கட்டுவதற்குண்டான ஒரு இடமே. அந்த இடத்துல போய் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? இஹ்ராம் கட்டுறாங்க, நியத் செய்றாங்க. இங்க தேவைப்பட்ட மஸ்ஜித் நபவியிலேயே இஹ்ராம் கட்டி அங்க போய் நியத் செஞ்சிடும், அப்படி செய்யல. இஹ்ராம் கட்டுவதற்கு துல் ஹுலைஃபாக்கு தான் போய் இஹ்ராம் கட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா அதைனா துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபாவுக்கு வந்தாங்க. அந்த துல் ஹுலைஃபாவுக்கு இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த சமயத்துல ஃபவலதத் அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் உமைஸுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்களும் எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஹஜ்ஜிக்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல் ஹுலைஃபாவுக்கு வந்திருக்கிறாங்க. துல் ஹுலைஃபால வச்சு அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இது யாரு அஸ்மா பின்த் உமைஸ் அப்படிங்கிறவங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். அவங்களுக்கு முஹம்மது பின் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைய துல் ஹுலைஃபால வச்சு என்ன பண்றாங்க? அந்த அன்னை பெற்றெடுக்கிறாங்க. துல் ஹுலைஃபால அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அரசலத்து இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பிச்சு வச்சு, கைஃப அஸ்னஉ, நான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், குழந்தை பெற்றெடுத்தனால் குழந்தை பெற்றெடுத்த தீட்டு இருக்கிறது எனக்கு, அந்த தீட்டின் காரணமாக நான் என்ன செய்யணும்? கைஃப அஸ்னஉ, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு.
சிலர் சொன்னாங்க இறுசிலி, குளித்துக்கொள், முதல்ல குளித்துக்கொள். வஸ்தஸ்கிரி பிதௌபி, உன்னுடைய அந்த இரத்த போக்குகள் எல்லாம் வெளிவராத அளவுக்கு நீங்க சேஃப்டியா அதுக்குண்டான ஆடைகளை நீங்க என்ன பண்ணுவாங்க, அணிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு இஹ்ராமை உடைய நிலைக்கு வந்து விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவுறுத்தல்களை அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களுக்கு சொன்னாங்க. அதே போல சொன்னோம் ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், துல் ஹுலைஃபாவுடைய மஸ்ஜித்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுதாங்க. சும்மா ரக்கிபல் கஸ்வா, அவங்களுடைய வாகனமான ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா. அந்த கஸ்வால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினாங்க. ஹத்தா இஸ்தவைத பிஹி நாகதஹு அல் பைதா, துல் ஹுலைஃபால பைதா என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வந்து நின்றது. அந்த பைதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வாகனத்துல ஏறி உட்கார்ந்து அஹல்ல பித்தௌஹீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை முழங்கி கொண்டிருந்தாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், லப்பைக், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். லப்பைக், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் இல்லை. லப்பைக் ரப்பே, உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத, எல்லா புகழும் உனக்கு உரியது. வல் முல்க், ஆட்சி அனைத்தும் உனக்கு சொந்தமானது. லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணை வைப்பும் கிடையாது என்ற அந்த வார்த்தைகள் பொருளுக்குள் கொண்ட அந்த தல்பியாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து என்ன பண்ணாங்க, தல்பியாவை முழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சொல்றாங்க, லஸ்னா நன்னியல இல்லா ஹஜ், நாங்கள் நியத் செய்து கொண்டது ஹஜ்ஜினுடைய நியத்துல தான் மதீனாவில இருந்து கிளம்பணும். லஸ்னா நஅரிஃபுல் உம்ரா, உம்ரா செய்வோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்க துல் ஹுலைஃபால இருந்து கிளம்பும் பொழுது ஹத்தா அதீனல் பைத், காபத்துல்லாஹ்வுக்கு நாங்கள் வந்த சமயத்தில் மஅஹு இஸ்தலம அர்-ருகுன், காபத்துல்லாஹ்வுக்கு உள்ளே வந்தவுடன் தல்பியாவை நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திலாம் பண்ணாங்க. காபத்துல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி இஸ்திலாம், கையை காட்டி இஸ்திலாம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதாப சபஅன், 7 சுற்றுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வை சுற்றினாங்க. ஃபரமல ஸலாதன், 3 சுற்றுகள் தன்னுடைய கால்களை நெருக்கமாக வைத்து கொஞ்சம் குதித்து செல்வதுதான் ரமல் அப்படின்னு சொல்லி 3 சுற்றுகளை ரமல் என்ற அடிப்படையில், 4 சுற்றுகளை கொஞ்சம் வேகமாக நடந்து என்ன பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தவாஃபை நிறைவு செய்தாங்க. சும்ம தகத்தம இலா மகாமி இப்ராஹிம், அதற்கு பிறகு மகாமி இப்ராஹிமுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதாங்க. அல்லாஹ் அங்க தொழுகும்படி ஏவுகிறான். வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிம் என்ற இடத்தை நீங்கள் தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க, மகாமி இப்ராஹிமுக்கு வந்து ஃபஸல்லா ரகஅத்தைன் ஃபஜஅல மகாம பைனஹு வ பைனல் பைத், மகாமி இப்ராஹிமுக்கும் காபத்துல்லாஹ்வுக்கும் நடுவுல நின்று என்ன பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க என்று என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு உண்டான என்னென்ன செஞ்சாங்க, அந்த 2 ரக்காத்துல என்ன ஓதுனாங்க, கரஅ ஃபிர் ரகஅத்தைனி குல் ஹுவல்லாஹு வ குல் யா அய்யுல் காஃபிரூன். அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு சூராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதாங்க அப்படிங்கிற ஒரு ரிவாயத்துல வருகிறது. அந்த செய்தியும் இந்த ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய தொடர் விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம்.